மராத்தியிலிருந்து தமிழுக்கு வந்த சிவாஜியின் மூன்று தெய்வங்கள் திரைப்படம் 1980களுக்கு முன்பு மராத்தி மற்றும் வங்கமொழி படங்கள் அதிக அளவில் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டது. ஹாலிவுட் படங்களை உல்டா செய்தும் திரைப்படங்கள் எடுக்கப்பட்டன. படத்தின் வெற்றியை கணக்கில் கொள்ளாமல் கதை பிடித்து போய் செய்யப்பட்ட ரீமேக் படங்களே அதிகம் என்று சொல்லலாம். அப்படி 1971ஆம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் வெளியான படம் தான் மூன்று தெய்வங்கள் திரைப்படம். 70களின் ஆரம்பம். சிவாஜி, எம்.ஜி. ராமச்சந்திரன் இருவரும் உச்சத்தில் இருந்த நேரம். வழக்கம் போல் சிவாஜி நிறைய படங்களாக நடித்து தள்ளினார். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் அதில் பாதி படங்கள் நடித்தார். 1971இல் எம்.ஜி. ராமச்சந்திரன் நடிப்பில் குமரிக்கோட்டம், ரிக்ஷாக்காரன், நீரும் நெருப்பும், ஒரு தாய் மக்கள் என 4 படங்கள் வெளியானது. இதில் ரிக்ஷாக்காரன் தவிர்த்து மற்ற 3 படங்களையும் பா. நீலகண்டன் அவர்கள் இயக்கினார். அதேபோல் 4 படங்களில் 3இல் ஜெயலலிதா தான் கதாநாயகி. ஒரு தாய் மக்கள் படம் தவிர்த்து மற்ற 3ம் வண்ணப்படங்கள். சிவாஜி அவர்களுக்கு அந்த வருடம் நல்ல அறுவடை என்றே சொல்லலாம். மொத்தம் 9 படங்கள். அருணோதயம், இருதுருவம், குலமா குணமா, சவாலே சமாளி, சுமதி என் சுந்தரி, தங்கைக்காக, தேனும் பாலும், பிராப்தம், மூன்று தெய்வங்கள் போன்ற படங்கள். இதில் சாவித்திரி அவர்கள் தயாரித்த பிராப்தம் படு தோல்வியை அடைந்தது. குலமா குணமா, சவாலே சமாளி, சுமதி என் சுந்தரி ஆகிய 3 படங்களும் ஹிட் படங்களாக அமைந்தது. சுமார் படங்கள் வரிசையில் அருணோதயம், தங்கைக்காக, தேனும் பாலும் ஆகிய படங்கள் அடங்கும். மூன்று தெய்வங்கள் படம் மராத்தி மொழியில் 1968ஆம் ஆண்டு வெளியான மதுசன் கலேகர் அவர்களின் கதையில் ஆம்கி ஜாட்டோ அமித்ஷா கவா என்ற படத்தை தழுவி எடுக்கப்பட்டது. பிற மொழியில் இருந்து ரீமேக் செய்தாலும் தமிழுக்கு ஏற்ப திரைக்கதையை மாற்றி எழுத ஒரு எழுத்தாளரை நியமிப்பது அன்றைய காலத்து மரபு. இன்று அப்படியெல்லாம் இல்லை. இயக்குனரும் உதவி இயக்குனரும் கூடி பேசி திரைக்கதையை எழுதிவிடுகிறார்கள். இல்லை என்றால் கோஸ்ட் ரைட்டரை பயன்படுத்திவிட்டு இயக்குனரோ தயாரிப்பாளரோ திரைக்கதை என தனது பெயரை போட்டு கொள்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் நடக்கவில்லை. மூன்று தெய்வங்கள் படத்தை தயாரித்த ஸ்ரீ புவனேஸ்வரி மூவிஸ் நிறுவனத்தின் கே.ஆர். சீனிவாசன், என். நாகசுப்பிரமணியம் ஆகியோர் திரைக்கதை எழுதும் பொறுப்பை சித்ராலயா கோபுவிடம் ஒப்படைத்தது. கோபு இயக்குனர் ஸ்ரீதரின் நண்பர். அவருடைய பல வெற்றி படங்களில் பங்களிப்பு செய்தவர். 60க்கும் மேற்பட்ட படங்களுக்கு திரைக்கதை எழுதி இருக்கிறார். 27 படங்களை இயக்கியிருக்கிறார். அவை பெரும்பாலும் நகைச்சுவை படங்கள். அதிலிருந்து சற்று மாறுபட்டது மூன்று தெய்வங்கள் படம். பாடல்களை கவியரசர் கண்ணதாசன் எழுத மென்னிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். முதல் பாடல் சந்திரகலா குளித்து கொண்டே பாடும் தேன்மலையிலே மாங்கனி நனைந்தது பாடலை பி. சுசீலா தனித்து பாடியிருப்பார். திருடர்களான சிவாஜி, முத்துராமன், நாகேஷ் 3 பேரும் நல்லவர்கள் போல் நடித்து ஒரு வீட்டில் அடைக்கலம் புகுவார்கள். அந்த வீட்டில் உள்ளவர்களின் நல்ல செயல்கள் எப்படி திருடர்களை திருத்துகிறது என்பது கதை. இதனை தீன்சோர் என்ற பெயரில் 1973ஆம் ஆண்டில் இந்தியில் எடுத்திருந்தார்கள். தமிழ் படத்தை இயக்கியவர் தாதா மிராசி அவர்கள். நடிகர் திலகத்தின் காவிய படங்களான இரத்த திலகம், புதிய பறவை படங்களை இயக்கிய தாதா மிராசி மூன்று தெய்வங்கள் படத்தை இயக்கியிருந்தார். கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் 2.5 மணி நேரமும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த படமாக அமைத்திருந்தார். நடிகர் திலகத்தின் படங்களில் மிக சிக்கனமாக தயாரிக்கப்பட்ட படங்களில் இதுவும் ஒன்று. இந்த படத்தில் இன்னொரு முக்கிய கட்டம். ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரியான வி.எஸ். ராகவனிடம் ஜெயிலர் சிவா, முத்து, நாகு மூவரின் படத்தை காட்டி இவர்களை பார்த்ததுண்டா என கேட்க தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வீட்டிற்கு செல்வார் வி.எஸ். ராகவன். அப்போது ஒரு குழந்தை பீரோ ஒன்றுக்குள் சென்று கதவை சாத்தி கொள்ள அது தானாக பூட்டிக்கொள்ளும். யார் யாரோ என்னென்னவோ முயற்சி செய்து பார்க்க அந்நேரம் வி.எஸ். ராகவன் அங்கு வர எந்த பூட்டையும் திறக்கும் சாமர்த்தியம் கொண்ட சிவாஜி அவரை பார்த்து செய்வதறியாது திகைத்து நிற்பார். அவர் கண்முன்னே பீரோவை திறந்தால் வலிய மாட்டிக்கொள்ள நேரிடும். இருந்தாலும் குழந்தையின் அழுகுரலில் நெகிழ்ந்து போகும் சிவாஜி என்ன ஆனாலும் சரியென்று பூட்டை திறந்து விடுவார். திரும்பி பார்த்தால் அங்கு வி.எஸ்.ஆர். இல்லை. சிவாவின் மனிதாபிமானத்தில் மனம் கனந்து போன ராகவன் ஜெயிலரிடம் சென்று, நான் சொன்ன ஆட்கள் இவர்கள் இல்லை, இது வேறு யாரோ என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுவார். மூன்று தெய்வங்கள் குறித்து பேசிய சித்ராலயா கோபு அவர்கள்
சிவாஜி என்ற நடிகருக்கு ஏற்ற கதையல்ல மூன்று தெய்வங்கள், அதனால்தான் படம் தோல்வி அடைந்தது என்று பதிவு செய்திருக்கிறார். சிவாஜிக்கு பதில் முத்துராமன், ஜெய்சங்கர் போன்ற யாராவது பிரதான வேடத்தில் நடித்திருந்தால் மென்மையான நகைச்சுவையுடனும் அமைந்த மூன்று தெய்வங்கள் படம் பாராட்டு பெற்று ஓடியிருக்கும் என்று பதிவு செய்திருந்தார். இவர் இந்த மூன்று தெய்வங்கள் படம் வெளியான அடுத்த ஆண்டில், அதாவது 1972 தான் காசிதான் கடவுளடா என்ற படம் மூலமா இயக்குனர் ஆனார் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படங்களை தொடர்ந்து பார்க்கையில் வெவ்வேறு கதைக்களத்தை கையாண்டிருக்கிறார் என்பது புரியும். எந்த காட்சியும் அனாவசியமானது என்று சொல்லிவிட முடியாத அளவுக்கு ஒரு நேர்த்தி இவருடைய படங்களில் உண்டு. இன்னைக்கு சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் நிகழ்ச்சியில் அவருடைய வெற்றி படத்தை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய திரைப்படத்தில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றியும் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவானி. நன்றி, வணக்கம்.